நான் தத்துவ ஞானியும் அல்ல, அத்வ ஞானியும் அல்ல. சிங்கங்களே, சீறி எழுந்து வாருங்கள். வேடிக்கை மனிதனாய் இல்லாமல் வியத்தகு மனிதனாய் இருங்கள் என்று தன்னம்பிக்கையின் திண்ணமாய் திகழ்ந்து இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்த வீரத்துறவி விவேகானந்தரின் நினைவு நாள் இன்று. கொல்கத்தாவில் செல்வச் செழிப்புமிக்க குடும்பத்தில் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். நரேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்ட சுவாமிஜி அவர்கள் சிறு வயதிலேயே அறிவாற்றல் மிக்கவராகவும் இளவயது முதலே தியானம் செய்து இயற்கையையும் இசையையும் ரசிக்கும் ரசிகனாகவும் விளங்கினார். மாநில கல்லூரியில் தத்துவம் பயின்று அந்நிய நாட்டு வரலாற்றையும் கற்றுத் தேர்ந்தார். நாத்திகவாதியாக திகழ்ந்தாலும் இறைசக்தி பற்றி இயல்பிலேயே சிந்தனையில் ஆழ்ந்தவர். ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டு இல்லறத்தை துறந்து இறை வழியில் தம்மை அர்ப்பணித்தார். செல்வச் செழிப்பில் பால் சோறு உண்டு கழித்தவர் துறவுக்கு பின் பசியால் கழித்த தினங்கள் எத்தனையோ. பலருக்கும் கொடையளித்த வள்ளல் படகில் பயணிக்க காசில்லாமல் கடலில் குதித்து நீந்திச் சென்று தவம் செய்த இடமே கன்னியாகுமரி. அன்னை நாட்டின் ஆன்மீக கருத்துக்களை அனைத்திடங்களிலும் பரப்ப அல்லல் பலப்பட்ட சுவாமி விவேகானந்தரை கேள்விப்பட்ட ராமநாதபுர சேதுபதி அயல் நாடுகளுக்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவாற்ற அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அமெரிக்காவில் சிகாகோ சர்வசமய மாநாட்டில் அந்நியர் எடுப்பான ஆடைகளில் அமர்ந்திருக்க சுவாமிஜி காவி உடையில் கம்பீரமாக நின்று சகோதர சகோதரிகளே என்று தம் சொற்பொழிவை தொடங்கியவருக்கு எண்ணிலடங்கா கரவொலிகள். துறவு என்ற தூய மகனாய் காவி உடை அணிந்த கம்பீர துறவியாய் கருத்து சித்திரமாய் இளைஞர்களின் இதய வீரராய் திகழ்ந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உடல் நலக்குறைவால் 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். பக்திக்கும் சக்திக்கும் வழிகாட்டி கம்பீர கருத்துக்களை இளைய தலைமுறையினருக்கு விருட்சமாக விதைத்த வீரத்துறவியே. காவியத்திற்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் காவிக்கும் கம்பீரத்திற்கும் என்றைக்குமே நீவிர் மட்டுமே தலைவன். மண்ணிலிருந்து மறைந்தாலும் விரிந்த எம்பாரதத்தில் பிறந்து தாய்நாட்டை தலை நிமிரச் செய்த வீரத்துறவியே, உம் நினைவு நாளான இன்று உம்மை போற்றி வணங்குகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.